நடிகர் விஜய் முதலமைச்சராகி 25 நாட்கள், ஒரு மாதம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே உண்மையான ஒரு நிலைகளுக்கு முரண்பாடாக. டெல்லி போயிட்டு வந்தா 5 நிமிஷத்துல வெளியே தெரிஞ்சிடறான். என்ன பேசணும், ஏது பேசணும், மனு கொடுத்ததை பத்தி பிரஸ் சந்திக்கிறது இல்லை. பத்திரிகையாளர்களை எல்லாரும் சந்திப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சந்திக்க மாட்டார். கோட்டு போட்டுக்குவார், எல்லாம் ஸ்டைலா செய்வார், நடிகர் மாதிரிலாம் எல்லா வேலையும் பார்ப்பார். ஆனா பிரஸ்காரங்கிட்ட பயந்து ஓடுவார். எதுக்காக சொல்றோம்னா, அவர் சொன்னார், எதுக்கும் ஆசைப்படாத ஒருவன் நான். இதுக்கு முன்ன இருந்தவங்களும் சரி, இப்ப இருந்தவங்களும் சரி, செய்த ஊழல்களை எல்லாம் நான் தடுத்து நிறுத்துவேன். ஊழல்கள் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்தி காட்டுவேன். ஒரு பைசா தொடமாட்டான் இந்த விஜய். இப்படி எல்லாம் ஸ்டேஜ்ல பேசிய அந்த விஜய் அப்படியே இருக்கிறாரு. அப்படின்னா கூட இந்த 25-30 நாள்ல அவருடைய லட்சணம் என்ன அழகுல இருக்கு தெரியுமா? ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாரையுமே சேஞ்ச் பண்ணுவாங்க. நீண்ட காலமாக அந்த இலாக்காவில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் மாறுதல் கொடுப்பாங்க. அவங்க மேல் இருக்கக்கூடிய சில இதுக்கு நடவடிக்கைகள், விசாரணைகள்லாம் வைப்பாங்க. இந்த விஜய் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது புதிய அதிகாரிகளாக இருந்த மிகவும் நேர்மையானவர்கள் சில பேர், சில IAS IPS போய் முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறாங்க. சந்தித்து எல்லாம் லிஸ்ட் கொடுக்கும்போது அவர்கள் வனத்துறையை பார்த்து கொண்டிருக்கிற சுப்ரியா சாகு IAS, அந்த சுப்ரியா சாகு டிரான்ஸ்பர் பண்ணோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பள்ளிக்கரணையினுடைய சதுப்பு நில சம்பந்தமாக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கான ஊழல் குற்றச்சாட்டு பிரச்சனையில அந்த சுப்ரியா இருக்காங்க, அந்த IAS. அது மட்டும் இல்ல, கொடைக்கானல், ஊட்டி இந்த பகுதிகளில் பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு, நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு, மிக பெருந்தனக்காரர்களுக்கு ரிசார்ட்ஸ் அமைப்பதில் நிறைய உதவி, நிறைய அரசு இடங்களை மாற்றி தருகின்ற வேலையை சுப்ரியா செய்திருக்கிறதாக கம்ப்ளைண்ட் இருக்கு. உடனே மாற்றுங்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது முதலமைச்சர் விஜய் சொன்னார்ல, நான் யார் தெரியுமா? ஒரு பைசா தொட மாட்டேன், அதிகார மீறல்கள் செய்ய மாட்டேன், அவர்களைப் போல நான் இருக்க மாட்டேன், ஊழலுக்கு துணை போக மாட்டேன் என்று சொன்ன நடிகர் விஜய் சுப்ரியா சாகு டிரான்ஸ்பர் பண்ண கூடாது, நிறுத்துங்கள். ஏன் தெரியுமா? இவர் நடிகராக கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போகின்ற பொழுது அங்கு இவருக்கான பல பேர் உதவிகளை செய்தவர் சுப்ரியா. இவர் பல்வேறு நிலைகளிலே அந்த பகுதிகளிலே ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள் போன்றவற்றை இவருக்கு வேண்டியவர்கள் செய்வதற்கு சுப்ரியா சாகு உதவி செய்தார். இன்னைக்கு சுப்ரியா சாகு இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா மோடி மாதிரி இவரும் கிட்டத்தில் அருகில வச்சுக்கிறாரு. என்ன அர்த்தம்?